தென்னாடுடைய பெரியவா போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணம். மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. அபார கருட சிந்தும் ஞானதம் சாஸ்திரூபணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் படமாமதானம் கலியுதயம் காஞ்சிமன் யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நமது மகாபெரிவாளோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாள் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பு. நீங்கள் அடுத்தது ஒரு தலைப்பு, வரனே உன் வீடு தேடி வரும். வரனே உன் வீடு தேடி வரும். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க, தினமே பாருங்கள். இந்த ஒரு சேனலில் தான் உங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், நம்ம என்ன சொல்கிறோன்றது. அதை படித்தும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதில் இருக்கிறத நான் சொல்ல போகிறேன், வேறு எதுவும் எக்ஸ்ட்ராவாக எதுவுமே வராது. இருந்தாலுமே நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம், மற்ற பேருக்கு அது சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும்னு நம்ம கொடுக்குறோம். இது பெரியவருடைய அனுகிரகம் தான். ஸ்ரீமட்டம் பாலுமாமா அவர் சொன்னது இது. இந்த அனுபவம் பாலுமாமா மகாபெரிவாளுக்கு கைங்கரியம் பண்ணியிருந்த போது ஒரு தம்பதி வந்தால் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவள் சொன்னால், எங்களுக்கு 3 பெண் குழந்தைகள், ரெண்டு பெண் குழந்தைகளுக்கு கல்யாணமாக எடுத்து, ஆனால் 3வது பெண்ணோட கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட தடைகள் வர்றது, பெரியவா தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னாரு. பெரியவா உடனே ஒரு அடுத்த ஒரு செகண்ட் கண்ணை மூடிட்டு திறந்துட்டு சொன்னார், நீ ஒன்றும் வரனை தேடிட்டு போக வேண்டாம், வரனே உன் வீடு தேடிட்டு வரும், கவலைப்பட வேணாம், நன்னா கல்யாணமும் ஆகும் அப்படின்னு சொல்லி பெரியவா ஆசீர்வாதம் பண்ணி 2 கை தூக்கி அனுப்பிச்சி விட்டுட்டார். அப்படின்னா ஆகிடும். பரமேஸ்வரன் வாயிலேருந்து வந்துருத்தே. இந்த காலத்தில் யார் வீடு தேடிட்டு வருவா? அவள் சொல்லிகிட்டே போகிறாளாம். போகும்போது அவள் ஆற்றுக்கு போகும்போது பெரியவா மேலே முழு நம்பிக்கை வரணும். அங்கே போகும்போது தான் தெரியும் என்ன நடக்கும்னு. இந்த காலத்தில் யார் வீடு தேடிட்டு வருவா? பெரியவா இப்படி சொல்லியிருக்காளே அப்படின்னு அதை பேசிட்டு போகிறாளாம். வீடு போய் சேர்ந்தா. போனால் அங்கே ஒரு தந்தி வந்திருந்தது. இவாளுக்கு தந்தி யாரோ அந்த கதவுல அப்படி சொருக்கி வச்சுருக்கா. தந்தி வந்தது. அதை எடுத்து படித்து பார்த்தா, கார்த்தால கிளம்பி மடத்துக்கு போயிட்டு இப்போ வந்துட்டா. மத்தியானத்துக்கு கொஞ்சம் லேட்டு ஆஃப்டர்நூன் சேர்ந்துட்டா. அவள் சொல்கிறா, பிள்ளையாத்துக்கார நாங்கள் உங்கள் பொண்ணோட ஜாதகத்தெல்லாம் பார்த்து வேற ஒருத்தர் மூலம் கிடச்சிது, என் பிள்ளைக்கு பொருந்தி இருக்குது, நாங்கள் இந்த பக்கம் வந்திருக்கோம், பிள்ளையோடு வரோம், அதனால் பொண்ணையும் பார்த்துட்டு போயிடுறோம், அது ஒன்று தான் பாக்கி, பார்த்துட்டு போயிடுறோம், சாயங்காலம் வரோம் அப்படின்னு அந்த தந்தி வந்திருக்கு. அதுக்கேற்ற மாதிரி பொண்ணு பார்க்க வந்துட்டா. அவள் பிள்ளை வீட்டுக்காரர்களுக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருந்தது. உடனே அவன் என்ன சொன்னால், நம்ம அந்த மற்ற இதெல்லாம் இது பண்ணி முடிவு பண்ணிடலாமே, பத்திரிகைலாம் எழுதி அப்படின்னு சொன்னான். எல்லா விஷயங்களும் பேசி தீர்மானம் பண்ணலாம் அப்படின்னு. இவன் என்ன சொன்னால், பொண்ணோட பேரண்ட்ஸ் இப்போ தானே கடத்தில் போயிட்டு வந்திருக்கா, அவளுக்கு திடீர்னு அந்த புத்தியை கொடுக்கறது பெரியவா தான். அப்படி நினச்சானா இப்போ எப்படி நினைக்கிறா, இந்த காலத்தில் யாரை தேடி வருவானா, யாரோ தேடி வந்துட்டாளே, தந்தி வந்துடுத்து போகிறதுக்கு முன்னாடி. அதனால் உடனே என்ன பண்ணால், மடத்தோட நம்பர் இருந்தது கையில், லேண்ட்லைன், அதை அடித்தா பாலுமாமா தான் எடுத்தார். அங்கே பாலுமாமா கிட்ட விஷயத்த சொன்னான். இந்த மாதிரி பெரியவா சொன்னபடியே இங்கே தந்தி வந்துடுத்து, பிள்ளை வீட்டுக்காரா வந்துட்டா, நான் இப்போ அடுத்த வீட்டிலேருந்து பேசுகிறேன், பக்கத்து வீட்டில் ஃபோன் பேசுகிறேன், அவள் இப்பயே தாம்பூலம் மாற்றிக்கணும்ன்றா அப்படிங்கிறா, பிள்ளை வீட்டுக்காரா அப்படின்னு சொன்னோம். அதுக்கு பாலமாமா சொல்லியிருக்கார். பாலமாமா யார்? அவர் தானே பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டுருக்க, அவர் தான் பெரியவா கைங்கரியம் பண்ணுறவன்னா சாதாரண இவரா? அவர் சொல்லியிருக்கார் பாலமாமா, இப்போ அதெல்லாம் தாம்பூலம் மாற்ற வேண்டாம், இருட்டி போயிடுத்து, அதனால் நாளைக்கு நீங்கள் 2 பேரும் இங்கே வாங்கோ, பெரியவா கிட்ட விஷயத்த சொல்லி உத்தரவு வாங்கிட்டு போங்கோ, அதுக்கப்புறம் ஒரு நல்ல நாள் பார்த்து அப்புறம் கல்யாணத்தை பற்றியான பேச்செல்லாம் வச்சு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு பாலுமாமா சொல்லியிருக்கார். அந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார். இருட்டு எடுத்து இனிமேல் தாம்பூலம் பண்ணி இது பண்ணிக்க வேண்டாம் அப்படின்றத பாலுமாமா சொல்லியிருக்கார் ஃபோனில். சரின்னு இருக்கா. அப்புறம் அதை விஷயத்தை அவகிட்ட சொல்லிட்டு, பொண்ணுக்கு பிள்ளையை பிடிச்சிருத்து, பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சிருத்து, எல்லாமே ஓகே ஆகிடுது. இருந்தாலுமே இந்த நேரத்தில் நம்ம தாம்பூலம் மாற்றிக்கிறதுன்றது வேண்டாம், அவங்கள மாற்றிற மாதிரி நினச்சிக்கலாம். ஏன்னா நான் கேட்டிருக்கோம் அந்த மாதிரி அவர் சொல்கிறார். பாலுமாமான்றவர் ஒருத்தர் இருக்கார், பெரியவா கூட கைங்கரியம் பண்ணுறவர். அதான் நந்திகேஸ்வரர் எப்படி இருப்பார் ஈஸ்வரனுக்கு, அது மாதிரி தான் பாலுமாமா.
மாப்பிரிவாளுக்கு எப்படி சொல்லியிருக்கார். இவள் சொல்லியிருக்கா, பெரியவாளை போய் தரிசனம் பண்ணி நாங்கள் வந்து விஷயத்த சொல்லி பெரியவாளோட ஆசீர்வாதத்தோடு வந்துடுறோம், வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தாம்பரம் ஒரு நாளைக்கு மாற்றிக்கலாம் அப்படின்னு சொன்னோம். அவளும் நல்லவாளாக இருந்திருக்கா, சரின்னு ஒத்துன்ட்டா. அப்போது பெரிய பிரத்யக்ஷ பரமேஸ்வரன் இல்லையா பெரியவா, அதனால் அவள் சொன்னால் அது நடக்காமல் போகுமா அப்படின்னு பாலுமாமா வேறு சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் அவளை பார்த்தபோது எனக்கு அதுமாரி ஒரு சந்தேகம் இருந்ததுன்னு அந்த இவா சொல்லியிருக்கா போல இருக்குது. அந்த பொண்ணை பெற்ற அந்த இவா வந்து அந்த அந்த பெண்மணி சொல்லியிருக்கா பாலுமாவா கிட்ட, எங்கள் பெரியவா ஏதோ சொல்கிறா, வரனே உன் வீடு தேடி வரும்னா இந்த காலத்தில் எப்படி வரும் வரன் வீடு தேடி அப்படின்னு நான் நினச்சிட்டே போனேன். ஆனால் தந்தி வந்திருந்தது, அவள் வந்துட்டாளே அப்படின்னு. அதுக்கு பெரியவா இது பாலுமாமா சொன்ன பதில் வந்து, பெரியவா பிரத்யக்ஷ பரமேஸ்வரன் இல்லையா, அவள் சொன்னால் அது எப்படி நடக்காமல் போகும் அப்படின்னு பாலுமாமா கேட்டிருக்கார் அவளை. சத்தியம் தானே அது. அதுக்கப்புறம் அவள் கல்யாணம் நிச்சயமாக நடந்திருக்கும். அதை பற்றியான விஷயங்கள் வரலைன்னா பாலுமாமா சொன்ன இது ஒரு இன்சிடெண்ட்டு, அது சத்தியம். பெரியவா கூடையே இருந்திருக்க இவர் பாலுமாமா வந்து கைங்கரியம் பண்ணியிருந்தவர், அதனால் அது சத்தியமாக தான் இருக்கணும். ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரிவ பாதமேஸ்வரன் மகாபிரிவ பாதமேஸ்வரனும்.